ஸோ இந்த செல்லிங்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் கரண்ட் எக்ஸ்பைரியில் பண்ணவே கூடாது. அதுவும் அட் த மணி மட்டும்தான் இதை செல் பண்ணணும். அண்ட் நிஃப்டியாக இருந்ததுன்னா நிஃப்டியாக இருந்தால் அட் த மணி ஓகே, பட் கரண்ட் எக்ஸ்பைரி பண்ணக்கூடாது. அப்போ எப்போனா மந்த்லி எக்ஸ்பைரியில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா January 18. ஸோ நான் அதனால் எனக்கு மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்கட்டும், எனக்கு ப்ரீமியமும் அதிகமாக வேணுன்றதுனால ஸோ நான் மந்த்லி எக்ஸ்பைரி February மந்த்லி எக்ஸ்பைரி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் February வரைக்கும் எக்ஸ்பைரி வரைக்கும் நான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் பிரேக் ஈவன் நம்மளுக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது. பட் நம்ம அன்லிமிட்டடாக அப்படி லாஸ் ஒன்று விட்டுட்டு நம்ம வேணும் வேடிக்கை பார்க்க போகிறது இல்லை. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளுக்கு என்னங்கிறது ஃபர்தராக தெரியும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் பாருங்கள், 21,130